எவ்ரிஒன், இந்த வீடியோவில் நம்ம கேலக்ஸி ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசை வச்சு எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 752 இருக்குது. இந்த காசை வச்சு ஒருத்தவங்களுக்கு ப்ரான்ஸ் எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் பேலன்ஸ் இருக்க காசை பர்ச்சேஸ் பேலன்ஸ் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ ரைட் சைட் டாப்பில் வந்து ஒரு 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெத்தட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட்டில் 500 டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளான்க்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? இது வந்து ப்ரான்ஸ்னால நான் 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் பேலன்ஸ் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஸோ பர்ச்சேஸ் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ₹500 வந்துருச்சு. சரியா? இதை இனி யாருக்கு நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சென்ட் பண்ணணும்னா, அதே இது ரைட் சைட் டாப்பில் இருக்க அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது சென்ட் மணி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட யூசர் நேம். சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து அவங்களோட யூசர் நேமை டைப் பண்ணணும். அப்புறம் செலக்ட் யுவர் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் பேலன்ஸ் தான். ஓகே, அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500. சரிங்களா? 500 கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ₹500 பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு காசு சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட வேலெட்டில் போயிடும், பர்ச்சேஸ் பேலன்ஸில். சரிங்களா? ஓகே, இப்போது நான் வந்து யூசர் நேம் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி செலக்ட் யுவர் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டே அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ₹500. ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் கொடுத்துட்றேன். இப்போது அவங்கக்கிட்டேருந்து காசு சென்ட் பண்ணி இப்போ இவங்களோட பேலன்ஸில் அந்த ₹500 ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த ₹500 என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பேலன்ஸுக்கு கொண்டு வரணும். ஸோ பர்ச்சேஸ் பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு அதே மாதிரி தான் ரைட் சைடில் அந்த இருக்கிற அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஆட் ஃபண்ட். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் ஆட் ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மெத்தடில் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டில் 500 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட் பேலன்ஸ். ஓகே, டன். ஸோ டேஷ்போர்ட் வந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இந்த காசு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பேலன்ஸ் வந்துருச்சு. சின்ன உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு மேலே தான் நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா அதே தான் ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 லைனே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது அப்கிரேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே ட்ராக் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் யூஸிங் பர்ச்சேஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஐட்டமில் வந்து ப்ரான்ஸ் காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளான் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ₹500 பே பண்ணி ப்ரான்ஸ் தான் அப்கிரேட் ஆக போகிறாங்க. சரிங்களா? ஸோ ப்ரான்ஸு அதே மாதிரி பர்ச்சேஸ் பேலன்ஸில் எவ்வளோ காமிக்குது, ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரான்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிரும். ப்ரான்ஸ். Thank you.